ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். டிப்ரெஷன் டாபிக் இல்லை, ஆனால் இது ரொம்ப நாளாக எனக்குமே இருந்த ஒரு டவுட்டு. உங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். ஆதியாகமம் 15:19 பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, கேனியரும் பெருசியரும் ரெபாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் கெனீசியரும் கித்மோனியரும் ஏத்தியரும் இவங்க எல்லாரும் இருக்கிற தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் கானான் தேசம். அப்போ இது என்ன குறிக்குது? தேவன் சொல்கிறாரு, இவங்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறலை, அதனால் நான் உன்னுடைய சந்ததிகளை ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அடிமைகளாக ஆக்கி நான் இந்த தேசத்திற்கு கொண்டு போய் இவர்கள் எல்லாரையும் அழித்து இந்த தேசத்தை உன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேர் கூட அமலேக்கு அப்படின்னே இருக்காது. ஆனால் நீங்கள் யாத்ராகமம் 17:16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அப்போ அவனை பூமியின் மேலே எங்கேயுமே இருக்காதபடி சங்காரம் பண்ணி போடுவேன்னும் கர்த்தர் மோசைக்கிட்ட சொல்கிறார். அப்போ ஏன் இந்த அமலேக்க, அதாவது தேவன் அழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச கானான் தேசத்தில் கூட அந்த பேர் இல்லையே, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்கும்போது முதல்ல அமலேக்கு அப்படிங்கிற பேர் எங்கே வருது அப்படின்னா இந்த யாத்ராகமத்தில் தான் வருது. அதாவது அழிக்கணும், அவனை சங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வர்றது எங்கே அப்படின்னா இந்த யாத்ராகமம் 17 தான். அப்போ கர்த்தர் இன்னொன்று சொல்கிறாரு, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போ இதுவரைக்கும் தேவன் எவ்வளவு அற்புதங்கள் செய்தார், எவ்வளவு காரியங்கள் செய்து பலத்த கையோடு கூட்டி கொண்டு வந்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தினதா இருக்கட்டும், எவ்வளவு மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் தேவன் முதல்ல நோட் பண்ணு, எழுதி வை அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா, இந்த அமலேக்கு விரோதமாக வந்தாங்கிறத எழுதி வை, இதை யோசுவாவின் காது கேட்கும்படி வாசி. இதுக்கப்புறம் அவங்க பிரயாணம் பண்ணி போகும்போது கூட தலைமுறையாக இந்த யுத்தம் நடக்கும். ஆனாலும் நான் என்ன செய்வேன், இந்த அமலேக்கை முழுமையாக சங்காரம் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அந்த அமலேக்கு என்னதான் பண்ணாங்க? ஏன் இந்த அமலேக்கின் மேலே தேவனுக்கு இப்படி பெரிய, இந்த அமலேக்கு அழித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் தேவன் சொன்னார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எகிப்திலிருந்து கிட்டத்தட்ட 2 மாதம்தான் இருக்கும். 2 மாதமும் 2லேருந்து 3 மாதத்துக்குள்ள, அதாவது 3 மாதம் ஆகலை, ஒரு 2.5 மாதமோ இல்லை 2 மாதம் முடிந்த ஒரு கையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, ரெவிதீம் கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களுக்கு செத்து போகவா கூட்டி கொண்டு வந்த, நான் எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு மறுபடியும் முறுமுறுக்கும் போது தான் தேவன் என்ன செய்கிறாரு, நீ உன் மூப்பரில் சில பேரை அழைத்து கொண்டு போ, ஓரேபில் நான் கண்மலையின் மேலே நிற்பேன், நீ உன் கோலால் அதை அடி, அதுலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணியை ஜனங்கள் குடிப்பாங்க அப்படின்னு தேவன் சொல்லிடுறார். அப்போ மோசே அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, மேரிபா மாசா அப்படின்னு பெயரிடுறார். பின்னாடி இதே தான் மேரிபான்னு வருது. அப்போ இந்த ஜனங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, தேவனை சந்தேகப்படுகிற, தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்படுகிற ஒரு ஜனங்களாக காணப்படுறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இஸ்ரவேலின் தேவன் முதல்ல மோசையை பார்வோன் கிட்ட இருந்து அழைத்து கொண்டு வரும்போது தேவன் என்ன சொல்வாருன்னா, யாத்ராகமம் 13:17 பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்.
அப்போ எதுக்காக தேவன் பெலிஸ்தர் தேசத்துக்கு நேராக கூட்டு போன உடனே ஒரு யுத்தத்தை பார்த்தா ஜனங்க ரொம்ப மனமடிந்து திரும்பவும் எகிப்துக்கே போயிடுவாங்க. அதனால நான் சுத்தி போக பண்றேன்னு. அப்போ தேவனுடைய மோட்டிவ் என்ன? இந்த ஜனங்களுக்கு ஒரு யுத்தத்தை நான் உடனே அனுமதிக்கல, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு எண்ணம். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த இந்த ஜனங்கள் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்படுறாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? யுத்தத்தை காணக்கூடாதுன்னு தான் தேவன் இந்த வழியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கூட்டி கொண்டு வந்து எகிப்தே வம்பா போய் சிவந்த சமுத்திரத்தில் எகிப்தின் எல்லா அதிபதிகளும் மாண்டு போனார்கள்னு நீங்கள் 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் பெலிஸ்தரோட ஒரு யுத்தம் நடக்கும். முதல்ல பெலிஸ்தரோட சாமுவேல் காலத்தில் தான் யுத்தமே நடக்குது. அப்போ பெலிஸ்தர் சொல்லுவாங்க, எம்மா இந்த ஜனங்கள் இந்த ஜனங்களின் தேவன் எகிப்தை சங்காரம் பண்ணின தேவன் அல்லவா அப்படின்ட்டு அவங்க தேவனை குறித்ததான பயத்தோட அன்னைக்கு போருக்குள்ள போவாங்க. நீங்க இந்த எரிகோ கோட்டையை உடைக்கும் போது ராகாப் சொல்லுவா, உங்க தேவன் எகிப்துல இருக்கிற எல்லாரையும் மடிவடி பண்ணாங்கல்ல, இது யோசுவா காலத்துல. அப்போ அப்படின்னு இந்த ஜனங்களுக்குள்ளெல்லாம் நடுக்கம் இருக்கு. ஏன் அந்த ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை தாண்டி வெளியே வரவே இல்லை, ஒருவரும் உள்ளே செல்லவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லைன்னு. ஏன் அவங்க யுத்தத்துக்கு வரல? எம்மா இந்த ஜனங்கள் கூட யுத்தத்துக்கு போனா நம்ம என்னத்துக்கு ஆகும்? இவங்களுடைய ஜனங்கள் இவங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இந்த மோவாப் தேசத்துல இந்த எகிப்துக்கு நடந்த காரியத்தை கேள்விப்பட்ட எல்லா தேசத்திலையும் இந்த எகிப்தை சங்காரம் பண்ணின இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான பயம் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஜாஸ்தியா இருந்தது. அதனால தான் அது பல வருஷமானாலும் அந்த ஜனங்கள் இருதயத்திலிருந்து போல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து 2 மாசம்தான் ஆயிருக்கு. இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செய்தார் என்று அறிந்திருந்த போதிலும் இந்த அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வராங்க. ஒன்று சொல்லாமல் கொள்ளாமல் யுத்தம் பண்ண வராங்க, இன்னொன்று இவங்களோட இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் அறிந்திருந்தும் நம்மளை மேற்கொள்ள ஒரு தேவனால முடியுமா அப்படின்ட்டு தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாக அவங்க வர்றாங்க. இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களாக அந்த டைம்ல இருந்தாங்களா? தேவன் நம்மளோட இருக்கிறாரா இல்லையான்னு ஏற்கனவே சரீரத்திலையும் பலன் இல்லாதவர்கள், அவர்கள் பெரிய யுத்த வீரர்கள் இல்லை. அதே சமயம் மனசுலையும் நம்மளை நடத்துகிற ஒரு ராஜாவோ, அதாவது நம்மளை நடத்தும்படியாக நம்மளை வெளியே கூட்டி கொண்டு வந்த தேவன் நம்மளோடு இருக்கிறாரோ இல்லையோங்கிற இந்த மனசோர்வான சந்தேகமிக்க, தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகமிக்கிற இந்த சமயத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அமலேக்கியர் இவங்களோட யுத்தம் பண்ண வராங்க. அப்போ இதுதான் தேவனுக்கு ரொம்ப பெரிய கோபம். தேவனுக்கு பயம் இல்லை, தேவனுடைய எண்ணத்திற்கு விரோதமாக இந்த ஜனங்களை யுத்தத்துக்கு வராங்க. பொதுவாக யுத்தம் எதுக்கு நடக்கும்? ஒன்று எல்லைக்கு, அதாவது அந்த தேசம் ரொம்ப வளமிக்க தேசம், அதை கான்கேர் பண்ணணுங்கிறதுக்காக யுத்தத்துக்கு வருவாங்க. இல்லை இந்த தேசத்தில் இருக்கிற நிறைய செல்வங்கள், நம்ம தேசத்துக்கு பிரிட்டிஷ் வந்தாங்க இல்லையா, பொக்கிஷங்கள், நிறைய ஸ்பைசஸ், இதுக்காக சண்டை போடுவாங்க. இன்னொன்று அந்த தேசத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், அதாவது நீங்கள் ஆப்பிரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தேசத்து ஜனங்களை தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது இதான் வேக்சின் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது, இல்லை அந்த ஜனங்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்துறது, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் யுத்தம் நடக்கும். ஆனால் இந்த அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு இது எதுவுமே மோட்டிவ் இல்லை. அப்போது மோட்டிவ்லெஸ், அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு அமலேக்குக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த ஜனங்களுடைய தேவன் ரொம்ப பெரிய தேவன்னு தெரியும். இந்த ஜனங்க இப்போதான் அடிமைத்தனத்திலேருந்து வந்த அடிமைகள். இந்த அடிமைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இவங்களை எப்படியாவது நிர்மூலமாக்கணுங்கிற எண்ணத்தோடைய அமலேக்கர் வராங்க. இதுதான் தேவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தின காரியம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இந்த அமலேக்கை நிர்மூலம் பண்ணணும்னு தேவன் நினைக்கிறாரு. அந்த அமலேக்கு யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த அமலேக்கு யாருன்னா,
ஏசாவுடைய சந்ததியை சார்ந்தவங்க தான் இந்த அமலேக்கு. ஏசாவுடைய பேரன் தான் இந்த அமலேக்கு. நீங்க ஆதியாகமும் 36:12 திம்னாள் ஏசாவின் குமாரன் ஆகிய எலிப்பாசுக்கு மருமநாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இப்ப இந்த அமலேக்கு யாருடைய வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா ஏசாவுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஏசாவுடைய வம்சத்துல 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று இந்த அமலேக்கு, இன்னொன்று ஏதோமியர்கள். இவங்க 2 பேருமே வந்து மலை தேசத்தை சார்ந்தவர்கள். அதாவது இன்னும் அந்த தேசத்துக்கு போறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. இவங்க எல்லைக்குள்ள கூட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரல. ஆனா அவங்க நாட்டை விட்டு இந்த ரெவிதீமுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்க கூட சண்டை போடுறாங்க. அப்போ இந்த அமலேக்குடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஏசாவுடைய கேரக்டர் தான். ஏசா 400 பேரோட எதிர்கொண்டு யாரை வந்து பார்க்க போறாருன்னா யாக்கோபை பார்க்க போகிறார். அப்போ யாக்கோபு வந்து நான் வந்து வர்றேன், எங்கள் அண்ணங்கிட்ட போய் இந்த பரிசெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு ஆட்களை அனுப்பும்போது அந்த ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் உங்களை பார்க்குறதுக்கு 400 பேரோட வராராம் அப்படின்னொடனே ரொம்ப பயந்து நைட்டு ஃபுல்லாக தேவன்கிட்ட அழுது புலம்புறாரு. தேவன் அவரை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இஸ்ரவேல்னு மாத்துறேன் அப்படின்ட்டாரு. இப்போ ஏசா வந்து யாக்கோபை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாருன்னா ஏசா தான் கொடுக்குறாரு. அப்புறம் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு யாக்கோபு இல்லைண்ணே, எனக்கு வந்து கறவல் ஆடுகளும் இளம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அப்படி வேகமாக போனால் மடிந்து போயிடுவாங்க, நீங்கள் போங்கன்னா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு யாக்கோபு ஏசாவை பார்த்து. ஆனாலும் யாக்கோபுக்கு பயம் இருக்கு. அப்போ ஏசாவுடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறது யாக்கோபு நல்லா தெரிஞ்சிருந்தார். கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தன் அண்ணனாகிய ஏசாவை நம்பி போறதுக்கு யாக்கோபு பயந்தார். இவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிற ஏசா எதுக்கு 400 பேரோட யாக்கோபை தேடி வரணும்? அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தானே. தன்னுடைய பலத்தையும் தான் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதையும் காட்டுறதுக்காக வந்தாரா? 400 பேருங்கிறது ஒரு யுத்தத்துக்கு போகிறதற்கு பயன்படுத்தப்படுகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை. இவ்வளவு பேரை குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கட்டி பிடிச்சி அழுறதுக்கு ஏசாயை அழைத்து கொண்டு வரணும். ஒருவேளை அன்னைக்கு இரவு யாக்கோபு தேவனோடு முறையிட்டு அழுது ஜெபித்ததுல ஏசாவுடைய இருதயம் இவன் மேல திரும்பாதபடி தேவன் தடுத்திருக்கலாம். ஆனா ஏசோடைய மோட்டிவ் எப்படியாவது யாக்கோபை நிர்மூலம் பண்ணணும்னு கிளம்பி வந்திருக்கலாம். ஒருவேளை யாக்கோபுடைய ஜெபம் அது எல்லாவற்றையும் தடுத்திருக்கலாம். அப்போ இந்த ஏசாவுடைய சந்ததிகளே பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கும் சரி ஏதோமும் சரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே இருப்பாங்க. நீ இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த தேசங்கள்லாம் கடந்து போகும்போது நீ ஏதோம் தேசத்தை ஒன்றுமே செய்யக்கூடாது, அது வந்து உன் சகோதரன் ஆகிய ஏசாவுக்கு நான் கொடுத்த மலை தேசம், அதை நீ வந்து அதில் இருக்கிற எந்த தண்ணீரோ எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஏதோமின் ராஜா வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார். பின்னாட்களில் எருசலேமை வந்து பாபிலோன் ஜனங்கள் வந்து அழிக்கும் போது இந்த ஏதோமியர்கள் அதை கண்டு ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாக களி கூறுவாங்க. அது தேவனுக்கு ரொம்ப விசனமாக இருக்கும். அது எப்படி உன் சகோதரன் அழியும் போது நீ மகிழலாம், இதே போல் நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவார். அப்போது இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசுத்தமுள்ள இந்த கானான் தேசத்தை சுத்திகரிக்கணும்னு தேவன் வந்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாலும் சொல்லப்படாத மறைமுகமான இன்னொரு காரியம் ஏசாவுடைய சந்ததி இஸ்ரவேலின் கைக்கு விரோதமாக இருந்தது. அதாவது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அந்த பகை, வயிற்றுல குழந்தைகள் மோதி கொண்டதுன்னு ரெபேக்காள் போய் ஜெபிக்கிறாள் பார்த்தீங்களா? அந்த வயிற்றிலிருந்தே இந்த பகைமை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏசாவுடைய சந்ததிகளுக்கும் விரோதமாக நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கும் அசுத்தத்திற்கும் இடையில இருக்கிற இந்த போராட்டம், இதுதான் இந்த அமலேக்கை வந்து நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். அப்போ தேவன் வெளியரங்கமாக நிறைய பேரை நம்ம எதிர்க்கலாம், ஆமாம் அந்த ரங்கத்தில் நம்ம கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமாக இருக்கலாம். இந்த கேனியர், பெரிசியர், எப்ராஹிமர் இதெல்லாம்
இல்லை ரெப்பாயிமே, இவங்க எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் தேவன் இவங்க எல்லாரையும் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான, அதாவது கேரக்டர் வைஸ் ரொம்ப வேர்ஸ்டான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களில் காட்டிலும் கூடவே தொப்புள் கொடி உறவா பிறந்து சகோதர சிநேகத்திலேயே இருந்து கூடவே இருந்து கொண்டே எதிரடையாக வனது காலத்துக்கும் பகைமை, காலத்துக்கும் இந்த வெறுப்பு, இதை சுமந்து கொண்டே வந்தாரு பாருங்க இந்த அமலேக்கியர். அதாவது ஏதோமின் சந்ததிகள், ஏசாவின் சந்ததிகள், இதை நிர்மூலம் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்த மொர்தகாய் எஸ்தர் ஸ்டோரியில் ஆமான்னு ஒரு கேரக்டர் வருவார் தெரியுமா? இந்த நான் மொர்தகாயை மட்டும் அழிப்பது லேசான காரியமா, நான் மொத்த ஜனங்களையுமே அழிப்பேன் அப்படின்னு எந்திப்பாருல்ல, அவர் ஒரு அமலேக்கியர். அவர் அதனால தான் அவர் மொத்தமாக இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த போது எல்லா 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையும் கொல்லணும் அப்படின்னு சொன்னது கூட, அந்த ஏரோது ராஜா கூட ஒரு அமலேக்கியன், அதாவது அமலேக்கியன் இல்லை, ஒரு ஏதோமியன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆகாகியன் ஆகிய ஆமான்னு இருக்கும். ஆகாகியன்னா அமலேக்கியன் ஆகிய ஆமான் அப்படின்னு தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த ஏசாவின் சந்ததி இவ்வளவு பின்னாடியே பின்தொடர்ந்து இந்த இஸ்ரவேலர்களை அழிக்கிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்களா அப்படின்ட்டு தான் தேவன் அந்த அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரித்து போடணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா நாம் எதிரின்னு நினைக்கிறவங்களை விட நம்மளோடு இருந்து நம்மளை அழிக்கிறவர்கள் ரொம்ப அநேகம். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தேவன் சொல்கிறாரு. அதே போல் பகைமையை இருதயத்தில் மறைத்து வைக்கிறது தேவனுக்கு எவ்வளோ பெரிய பொல்லாப்பாக இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த அமலேக்கியர் பூமியில் இல்லாதபடி நாசம் பண்ணுவேன்னு தேவன் சொல்கிறாரு பாருங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நாம் யாரும் வராதபடி நம்ம சிந்தனையை காத்துக்கொள்வோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.